ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொக்ரெஷன் எண்ணியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸாக இருக்குது. அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா கூட்டுத்தொடர், ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறது வந்து பெருக்குத்தொடர், ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறது இசைத்தொடர். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு பேசிக் கான்செப்ட்டு பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஷார்ட்கட்ஸும் பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது பார்க்க போகிறோன்னா அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ், சிம்பிள் ஃபார்முலாஸ் எது வந்து நம்ம ஆப்டிடியூட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனுக்கு என்னென்ன சிம்பிள் ஃபார்முலா இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் எப்படி ஒரு கொஷின் கேட்டாலும் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இது இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பாருங்கள், இதில் வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறது கூட்டுத்தொடர், அதாவது ஒரு வரிசை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வன்சஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்சஸ் ஆஃப் நம்பர்ஸ் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது அடிஷன் அண்டு சப்ஸ்ட்ராக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடியது. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இது ஒரு அல்ஜிப்ரிக் டாபிக் இது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது arithmetic progression is a sequences of a form, sequences of a number. அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. a plus d, a plus 2d, எக்ஸட்ரா a plus nd அப்படின்னு வந்துருக்கு. பாருங்க, a plus d, a plus 2d, a plus nd. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் சீரீஸ். இதில் ஏ அப்படிங்கிறது வந்து இனிஷியல் டேர்ம், முதல் உறுப்பு. டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ஜென்ரலி டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாட் இஸ் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா T2 minus T1, ஓகேங்களா, which is equal to T3 minus T2. அதாவது இரண்டாவது உறுப்பையும் முதல் உறுப்பையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் மூன்றாவது உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து சேம் டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் வரும். பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் தான் இது வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். எக்ஸாம்பிளுக்கு a ஈக்குவல் டு -1 அப்படின்னு வச்சுருக்கிறோம். காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியல் டேர்ம் அப்படிங்கிறது -1 தான். அதோட 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 மாறிடும். 3யோடைய 4 ஆட் பண்ணிங்க 7. இப்படி இந்த சீரீஸ் வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேசிக் கான்செப்ட்டு. அதுவே வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு இருக்கும். செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் டியாக இருக்கும். தேர்டு டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் 2d. ஃபோர்த்து டேர்ம் ஏ ப்ளஸ் 3d எக்ஸட்ரா. nth டேர்ம் அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இட்ஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவே ரைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏங்கிறது முதல் உறுப்பு தெரியும் நமக்கு. இந்த டிங்கிறது பொது வித்தியாசம், காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ ஜென்ரல் ஃபார்மில் ஒன்று கொடுத்துருக்கோம், அதுவே பிக்சரைஸில். ஸோ முன்னாடி சொன்னதை இப்படியே பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப புரியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதுவே வந்து ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். எப்படின்னு பாருங்கள். இந்த பிக்சரில் வந்து ஃபஸ்ட்டு 1, 3, 5, 7 அப்படி 9 இல்லை அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் சீரீஸில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் 1 3 5 7 9 11 வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த 1 3 5 7 9 11 இருக்குது பார்த்தீங்களா, இதில் இதுதான் வந்து T1, T2, T3, T4, T5, T6. இப்போது ஒரு கொஷின் கேட்கலாம், வாட் இஸ் T3? வாட் இஸ் T3? T3 ஈக்குவல் டு 5. புரியுதுங்களா? T3 ஈக்குவல் டு 5. வாட் இஸ் N? வாட் இஸ் N அப்படின்னு கேட்பாங்க. Nனா கவுண்ட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6. N ஈக்குவல் டு 6. எத்தனை உறுப்புகள் உள்ளது அப்படின்னா 6 உறுப்புகள் உள்ளது. மூன்றாவது உறுப்பு எது அப்படின்னா அது 5 அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்த ஒன்று பாருங்கள், பேசிக் ஃபார்முலா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பேசிக் ஃபார்முலா இதை கண்டிப்பாக நம்ம வந்து பயாட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா Tn ஈக்குவல் டு, சரிங்களா, Tn ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ முன்னாடி ஒன்று பார்த்தோங்க இல்லைங்களா, இந்த சீரீஸ் ஜென்ரல் ஃபார்ம், அதில் வந்து nth டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவை நம்ம பயாட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒன்றை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் வரக்கூடிய Sn அப்படிங்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் Tn? என்னாவது உறுப்பு. Tn அப்படிங்கிறது என்னாவது உறுப்பு. Sங்கிறது சம் ஆஃப் தி nth டேர்ம், n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்பயுமே கூடுதல் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனில் கேட்கும் பொழுது n/2 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? n/2. அதுக்கப்புறம் இந்த ஏவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிற செகண்ட் சம் ஆஃப் தி nth டேர்ம் ஃபார்முலாவும் நம்ம பயாட் பண்ணி வச்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சரி, அடுத்த ஒன்று பாருங்கள், Sn அப்படிங்கிறது n/2 a ப்ளஸ் l. பார்த்தீங்களா, இது வந்து a ப்ளஸ் l. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சீரீஸ் கேட்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது, லாஸ்ட் டேர்ம் இல்லை, அதுக்கு வந்து நான் சம்மப் பண்ணணும் அப்படின்னா இந்த Sn ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். Sn ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எப்போது? லாஸ்ட் டேர்ம் இல்லாமல் இருந்தால். லாஸ்ட் டேர்ம் இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது, பட் காமன் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த செகண்ட் சம் ஃபார்முலா இல்லையா, இதை எடுத்துக்கிட்டால் குயிக்காக உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்து பேசிக் ஃபார்முலா அதுவே இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். nth டேர்ம் ஆஃப் an AP, nth டேர்ம் ஆஃப் an AP அப்படிங்கிறது a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுவே எண்ட் டேர்ம், கடைசி உறுப்பில், சரிங்களா, இந்த nth டேர்ம் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் an AP அப்படின்னா ஸோ தலைக்கீழே வருது. எல் அது ஏங்கிற உறுப்பு எல்லாம் மாறிடும், அவ்வளோதான். ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறிடும். L மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, L மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இந்த ஃபார்முலாவும் ப்ரீவியஸாக சொன்னதை விட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் an AP கேட்பாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் an AP அப்படிங்கிறது n வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ n வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பாருங்கள், n ஈக்குவல் டு L மைனஸ் a டிவைடட் பை டி ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலாவும் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ப்ரீவியஸாகவே. ஓகேங்களா? ஸோ ஒரு சார்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கனால ஒரே சேர நமக்கு வந்து அந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனுடைய பேசிக் ஃபார்முலாஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேசிக் ஃபார்முலாவில் பாருங்கள், ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு இருக்கும். இது முக்கியமானதுங்க, இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சீரீஸ் பாருங்கள், 1 + 2 + 3 + n வரைக்கும் இருக்குது. அப்போது n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா, சம் ஆஃப் தி nth டேர்ம் அப்படிங்கிறது.
ஸோ இதே ஃபார்மில் இதே மாதிரி ஒன்று இருக்கும், அப்படி ஜாயின் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். என்ன பாருங்கள், 1 கியூப் சரிங்களா, 2 கியூப், 3 கியூப் அப் டு ப்ளஸ் n கியூப் அப்படின்னா இதே ஃபார்முலாவை n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா அது கியூப் ஃபார்முலாவாக மாறிடும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, 4, 6 up to 2n which is equal to n into n plus 1. ஓகேங்களா, n into n plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 plus 3 plus 5 up to 2n minus 1 அப்படின்னா ஸோ n ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஸ்கொயர் ஃபார்முலாவை எடுத்துக்கலாங்க பாருங்கள். ஸ்கொயர் ஃபார்முலா இதுவும் முக்கியமானது. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் அப்படின்னா n இன்ட்டு n plus 1 2n plus 1 டிவைடட் பை 6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரேர் கேஸாக கேட்குறாங்க, அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எங்கேயாவது கொஷின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ கொஷின் நம்பர் 1, which term of the series -12 -7 -2 is 78 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங்கு, இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இந்த சம்மு வந்தனால இது அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் சம்முன்னு நம்ம இப்போ தெரியுது. ஆனால் இதுவே வந்து எக்ஸாமில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கலாங்களா? பாருங்கள், இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் என்னது, -7 -12 அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ வருதுங்க, 5 அப்படின்னு வருது. +5, வெறும் 5ல் +5. அதே போல் -2 -7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா +5. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வருதுங்க, 5 வரனால இது வந்து ஏபி தான். இது வந்து ஏபியா கொடுக்காட்டி கூட நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போது ஏபியோடைய ஏதோ ஒரு டேம் இருக்குது, அந்த டேம் வந்து 78. அதாவது டிஎன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 78 அப்படின்னா என் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் -1 இன்ட்டு டி. புரியுதுங்களா, அவ்வளோதான். இப்போ டிஎன் அப்படிங்கிறது 78, ஏங்கிறது என்னது -12, n தெரியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான், n -1 இன்ட்டு 5. ஓகேங்களா, இந்த -12 இங்கே வந்துருச்சுன்னா 90 மாறிடும். அதனால் n -1 இன்ட்டு 5 which is equal to 90. இந்த 5 இந்த 90ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 1 5 is 5. சரிங்களா, 8 5s are 40. அப்போது n -1 ஈக்குவல் டு 18 அப்படின்னா n ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும், 19. அவ்வளோதான். இந்த சம்மை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இதை எடுத்து ஓவராக வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சம்ஸ்லலாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸை ரெடியூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெயினை யூஸ் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஷார்ட்கட் மூலமாகவும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 2. 3x + 2 5x - 3 5x + 2 are in AP அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஒரு AP. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், எக்ஸோட மதிப்பு என்ன? ஸோ இப்படி செய்யும் பொழுது எந்த ஒரு ஃபார்முலா இப்போ யூஸ் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் எடுக்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் இதனுடைய டியும் சமம். ஓகேங்களா, தானே காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதனால் காமன் டிஃப்ரென்ஸ் டி ஈக்குவல் டு T2 minus T1 which is equal to T3 minus T2. இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கவனிங்க, 5x - 3 அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப்
3x plus 2 ஓகேங்களா. அப்போ 3x minus 2 which is equal to 5x plus 2 minus of 5x minus 3. அப்போது minus 5x plus 3 மாறிடும். இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ண முடியும். minus 5xும் plus 5xும் கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா. இந்த 5x minus 3xல வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 2x, இந்த 2 plus 3 5 ஆயிரும். இந்த -3 -2 வந்து -5 ஆயிரும். இது அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல +5 which is equal to 10. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோங்க? 5. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஈஸியான சம்மு, ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 3. In an AP, 10th term is 18. ஓகேங்களா. 10th term is 18. 16th term is 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி சீரீஸ். ஃபைண்ட் தி சீரீஸ். இப்போ 10th term, 16th term, 5th term, 4th term அப்படின்னு கேட்டு ஏபியில் கேட்டால் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? Tn equal to a plus n minus 1 into d. அவ்வளோதாங்க. இப்போது 10th term T10 கேட்டால் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். a அப்படியே வச்சுக்குவோம். n minus 1, 10 minus 1 வந்து 9d அப்படின்னு ஆகிடும். ஓகேங்களா. அதே போல் 16th term எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். a plus 15dஆக இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். a plus 9d அது 10th term which is equal to 18. a plus 15d which is equal to 42. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை மைனஸ் ஆக்கிடுவோம். இது மைனஸ், இது மைனஸ், இது கேன்சல் ஆகிருமா. 15dல 9d போனால் 6d which is equal to 42 minus 18 எவ்வளோங்க? 24. அப்போ டியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? டியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வந்துடும். ஓகேவா. இப்போ டியோட வேல்யூ 4 எடுத்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். a ப்ளஸ் 9 4s are 36 which is equal to 18 அப்படின்னா a equal to -18. இந்த a -18 கண்டுபிடிக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் ஆப்ஷன்ஸ் என்னவா வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் வரப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படிங்கிறது -18லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. இன்கேஸ் இன்னொரு ஆப்ஷனில் -18 இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிறோம். எப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் இல்லையா. a ப்ளஸ் டி, a ப்ளஸ் 2d எக்ஸட்ரா. அதான மீனிங். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? -18. இந்த -18ஓட ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா -14. இன்னொரு 4 ஆட் பண்ணிங்கன்னா -10 எக்ஸட்ரா. அதுதான் ஆப்ஷன் ஏ வந்துருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எந்த ஒரு மாடல் சம்ஸ் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேங்களா. கொஷின் நம்பர் 4 போகலாம். Find the sum of first 28 terms of the progression 5 plus 8 plus 11 etc. The 5 plus 8 plus 11 etc. APயா GPயான்னு கொடுக்கல. ஓகேங்களா. நம்ம கண்டுபிடிக்கணும். 5க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3. 8க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் 3ஆக இருந்துச்சு அப்படின்னா இது ஏபி தான். ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் சம் அப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஏ இருக்குது. ஏ எவ்வளோங்க? 5. காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் அது இனிஷியல் டேர்ம் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால அதனுடைய ஃபார்முலாஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். Sn ஈக்குவல் டு n/2. சரிங்களா. 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா உடனே ஆன்சர் வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாமா. n என்னது? 28 டிவைடட் பை 2.
2a 10 ஆயிருமா, 2 into 5 10 ஆயிரும். ப்ளஸ் n மைனஸ் ஒன்னா 28ல் மைனஸ் 1 ஆயிடுச்சா 27 இன்ட்டு 3. அவ்வளோதான். சால்வ் பண்ண ஆன்சர் வருது பாருங்கள். இந்த 2வை 28ல் டிவைட் பண்ணோம்னா 14 ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து 81, இது 10. ஸோ டோட்டலி எப்படி கிடைக்குது அப்படின்னா 14 இன்ட்டு 91. இப்போது என்ன பண்ணும், ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எங்கேயாவது சின்ன எரர் வந்துச்சுன்னா டோட்டலாகவே ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆயிரும் கொஸ்டின்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். என்ன ஆன்சர் கிடைக்கும், யூனிட் டிஜிட்டில் 4 தான் வரும். அப்போது ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ வரலாம், ஆப்ஷன் சி வரலாம். அதில் தானே யூனிட் டிஜிட் 4 வந்துருக்குது, மற்றதெல்லாம் வராது. 2, 8 வராது. இது ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கணும். அடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி, 2 ஆப்ஷன்ஸில் இருக்குது இல்லையா, ஏலையும் இருக்குது சிலையும் இருக்குது அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ண தெரியணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 14ல் இருக்கக்கூடிய 10 எடுத்து 910ல் அது 91ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 91 910 மாறிடும். அது 10. 14 இருக்கிற 10ம் 91ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 910 மாறிடும். அதுக்கப்புறம் 91 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வந்துருமா, இது 36ன்னு வந்துடும். இப்போது ஆட் பண்ணி பாருங்கள். 4க்கு 4 வந்துருச்சு. ஓகேங்களா, 4க்கு 4 வந்துருச்சு. அடுத்து 6 + 7 வந்திருக்கு. அப்போது 74. இப்போ 74 வரக்கூடிய ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இன்கேஸ் ஆப்ஷன் இ கொடுத்து நன் ஆஃப் தீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணிடணும் ஃபுல்லாகவே. 1 to 74 இஸ் தி ரைட் ஆன்சர். இப்படி தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். போல்டாக நம்ம வந்து ரெகுலராக 10th ஸ்டாண்டர்டில் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எங்கேயாவது எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணும்போது பதட்டத்தில் எரர் வந்துடும். இப்போது ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு தயாராகிங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5. ஃபைண்ட் தி சம் 4 + 9 + 14 + எக்ஸட்ரா + 199 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ஏபியா இல்லை ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தெரியும் இல்லையா, காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ 5, இதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் 5. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் 5 வரனால இது ஏபி தான். ஓகேங்களா? சம்ம பண்ணணும். சம்ம ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்னு தெரியும், லாஸ்ட் டேர்ம் இருக்கிறனால லாஸ்ட் டேர்மு தெரியும். அதனால் ஃபார்முலா என்னங்க, Sn = n/2 a + l அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரி, ஏ தெரியும், எல் தெரியும். வாட் அபவுட் என்? என்னை கண்டுபிடிச்சா தான் சால்வ் பண்ண முடியும். என் கண்டுபிடிக்கலாமா? என்னுடைய ஃபார்முலானா n = l - a / d + 1. புரியுதுங்களா? எல்லுங்கிறது எவ்வளவு, 199, ஏங்கிறது 4. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 5 + 1. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். எவ்வளோ வந்துடுது பாருங்கள், 195 / 5 + 1. ஸோ 195ஐ டிவைட் பண்ணலாமா? how many times, 3 5s are 15, ரிமைண்டர் இஸ் 4 இருக்குது 45, 9 5s are 45, இதோட 1 ஆட் பண்ணுங்க 40. அப்போது n அப்படிங்கிறது 40ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எஸ்என்னை கண்டுபிடிக்கலாம். எஸ்என், அது எஸ்என்கிறது இந்த இடத்துல 40ஆக மாறிடும். S40 which is equal to the 40 / 2 a + l. 199ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்க, 203. இப்போ இந்த 2வை இந்த 20 டிவைட் பண்ணிங்கன்னா 20ஆக மாறிடும். ஸோ 20 × 203 ஈஸியாக சொல்லலாம். எவ்வளோங்க, 203 2ஆல் பெருக்குனா 406. ஸோ 4060 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த டாபிக், அது இந்த பர்டிகுலராக கொஷின் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் 2 கொஷின்ஸ் உள்ளே இருக்குது. ஒரு கொஷின் என்னன்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு கொஷின்னு. இன்னொரு கொஷின் வந்து எஸ்என்னுடைய வேல்யூ என்னன்னு. இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது எஸ்என்னுடைய வேல்யூ தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பட் என்னன்னா என்ன கண்டுபிடிச்சாதான், அப்போ கொஷின் நம்பர் 1ங்கிறது என்ன கண்டுபிடிக்கிறது, சம்மு கண்டுபிடிக்கிறது. கொஷின் நம்பர் 2 2 கொஷின்ஸ் இல்லை ஒரே சேர இருக்குது.
ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டில் புக்கில் இருக்குது, ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்குது. நீங்கள் எடுத்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 to 10 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாமில் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கும் பொழுது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 6. The sum of 5 terms in an arithmetic progression is 70. The product of the extreme term is 160. Find this series. ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். 5 terms AP கேட்டிருக்காங்க. பாருங்கள், 5 terms AP அப்படின்னா என்ன? ஓகேங்களா? இன்கேஸ் 4 terms AP அப்படின்னு கேட்டால் என்ன? ரெண்டுக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இது ஒரு சின்னதாக பேசிக். ஸோ மேக்ஸ் படித்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் படித்தவங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். ஸோ 5 terms எப்படி இருக்கும் ஏபி பாருங்கள். 5 terms அப்படிங்கிறது ஆட் நம்பராக தெரியுதா? 4 terms அப்படிங்கிறது ஈவன் நம்பராக தெரியுதுங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 termஸில் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள், ஏன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் டி, ஏ மைனஸ் டி. ஓகேங்களா? என்ன மீனிங் இது? ஏன் இப்படி எழுதுகிறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போது 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். ஏ ஈக்குவல் டு 7 அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்த நம்பர் வந்து 9ஆகவும் இருக்கும், புரியுதுங்களா? 5ஆகவும் இருக்கும். அதான் மீனிங். 7 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நம்பர் இன்க்ரீஸும் ஆகலாம், பிஃபோராக இருக்கிறது டிக்ரீஸும் வரலாம், எது வேணாலும் வரலாம். அதான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அது எழுதியிருக்கோம். இப்போது இது எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 3 terms கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். 3 terms. அப்போது 3 terms கண்டுபிடிக்க தயாராக இருக்கும் நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 5 terms கேட்டாங்கன்னா ஏ ப்ளஸ்ஸு 2D போட்டுக்கணும். ஏ ப்ளஸ்ஸு 2D. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸு 2D. கிளியர்? இப்போ 5 terms கணக்கு தெரியுது பாருங்கள். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி 4 termsக்கு போகலாமா? 4 terms எப்படி எழுதுறது? ஸ்டார்டிங்கே ஏ ப்ளஸ் டி, ஏ மைனஸ் டி. 2 terms கணக்கு தெரியுதா? அடுத்தது ஏ ப்ளஸ் 3D, ஏ மைனஸ் 3D. அவ்வளோதாங்க 4 terms. இதே போல் நீங்கள் ஏ ப்ளஸ் 5D, ஏ மைனஸ் 5D இப்படியே போகலாம். ஸோ 2, 4, 6 terms போகலாம். இங்கே வந்து 1, 3, 5, 7 இப்படியே போகலாம். சரி, இந்த ஒரு பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த 5 termஸை எடுத்துகிட்டு போயிட்டு சம்மப் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குமா? 17 கிடைக்குமா? இப்படி இந்த ஃபார்முலா பேஸில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1.5 பேஜ் 2 pages கிட்ட போகும். நம்மளுக்கு வந்து இந்த சால்வ் பண்ணுறது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. அப்படியே ஸ்பான்டேனியஸாக 60 வினாடியில் ஆன்சர் கொடுக்க தெரியணும். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். கவனிச்சுங்க, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், கவனிங்க. நான் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ இது பேசிக்கும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ ஷார்ட்கட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 5 termsன்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம ஆப்ஷன்ஸில் பாருங்களேன் 3 terms தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 terms நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 6க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் 4 தானே? இது 4 தானே? 10க்கும் 14க்கும் 4 தானே? அப்போ இன்னும் ஒரு 4 ஆட் பண்ணுங்கள் 18. அடுத்து ஒரு 4 ஆட் பண்ணுங்கள் 22. ஓகேங்களா? ஸோ 5 terms நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 5 termஸில் ஆட் பண்ணி பாருங்களேன் 70 வருதான்னு. ஸோ 10, சரிங்களா, 14, 0 வருது, வரும் போல். ஸோ யூனிட் டிஜிட்டில் 0 வந்தால் வரும் போல் தெரியுது. ஸோ ஆப்ஷன் ஏ வரலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பி போகலாமா? ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கேயும் வந்து 4 தான் இருக்குது. அதில் 4 ஆட் பண்ணிங்கன்னா 19. ஓகேங்களா? இன்னொரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 23. ஸோ இதோட யூனிட் டிஜிட் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 12, 9, 3, 12, 12, 5, 17, 17, 8, 17, 1, 18, 18, 25, 5ல் முடியுது. ஓகேங்களா? 5ல் முடியுது. அதனால் ஸோ சம்மப் பண்ணால் 0ல் தான் முடியணும். அதனால் ஆப்ஷன் பி வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி போகலாம். டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3, இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3.
அப்போ அடுத்தது 18 தானே இருக்கும். அதோட 3 ஆட் பண்ணால் 21 இருக்கும். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள் 9. ஸோ 9 5 14, 14 + 2 16, 16 + 9 வந்து 5ல் தான் முடியுது யூனிட் டிஜிட்டு. அதனால் ஆப்ஷன் சியும் வராது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற வந்து ஆப்ஷன் டி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் 17 ஓகேங்களா 20. இப்போ ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ 8 9 சரிங்களா, 9 + 4 13, 13 + 7 0ல் முடியுது ஓகேங்களா. ஸோ ரெண்டு சம்மும் வந்து 70ல் வந்து வர மாதிரி தான் ஆப்ஷன்ஸே கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் எய்தர் ஏ ஆர் டி தான் வரப்போகுது. இப்போது இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் டேர்ம் இஸ் 160 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரீம் டேர்ம்னா என்ன அர்த்தம், இதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் டேர்ம். எது, இந்த 6ஐயும் இந்த 22ஐயும் பெருக்கணும். ஸோ 6ஐயும் 22ஐயும் பெருக்கி பாருங்களேன், யூனிட் டிஜிட் என்ன வரும், 2 தான் வரும். ஆனால் 0 இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஏ வராது ஓகேங்களா. அதே போல் ஆப்ஷன் டியில் 8ஐயும் 20 மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வருதுங்க, 160 வந்துடும். அதனால் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், நாட் ஏ. புரியுதுங்களா. இது மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 மினிட்ஸ் டைம் எடுத்திருப்பேன் இல்லைங்களா. பட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்பான்டேனியஸாக வித்தின் 60 செகண்ட்லேயே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மேட்ச் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். 4 times in AP whose sum is 24. Sum of their square is 164. இதுவும் ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ நம்மள்ட்ட பாருங்கள் 4 times கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சில எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 5 4 5 2 4 5 6 2 சீரீஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, 4 times கொடுத்துருக்கனால எல்லாத்தையும் கூட்டினோம்னா 24 வருதான்னு பாருங்கள். ஸோ 3 5 8 8 7 15 9 5 15 + 9 24 இதில் வருது. அதனால் ஆப்ஷன் ஏ வரலாம் ஓகேங்களா. ரைட், அடுத்தது பாருங்கள் 4 + 6 10, 17 17 + 5 17 + 5 இல்லைங்க 22 தான் வருது ஓகேங்களா. ஸோ 22 வந்திருக்கனால நம்ம என்ன ஆப்ஷன் பி வராது. அடுத்து இது பார்க்கலாமா. ஸோ 10 இது ஒரு 10 20 இதில் 24 வருதுங்க. இது ஆப்ஷன் சியில் 24 வருது. அதனால் ஆப்ஷன் ஏவும் வரலாம், ஆப்ஷன் சியும் வரலாம். டி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ 11 18 18 8 26ன்னு வருது. ஸோ என்ன ஆகுதுங்க, ஆப்ஷன் டி வராது. அப்போ எய்தர் ஏ ஆர் சி தான் வரும். இப்போ எது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் சம் ஆஃப் தியர் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 3ஐ வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் 9, 5ஐ ஸ்கொயர் பண்ணுங்கள் 25, 7ஐ ஸ்கொயர் பண்ணுங்கள் 49, 9 வந்து 81 ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்கள் 4 16 64 100. ஸோ ஆப்ஷன் சிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் சம்ம பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா. ஸோ இதில் சம்ம பண்ணும்போது 100ம் 64 ஆட் பண்ணாலே மோர் தென் அதே 164 வந்துடுது. அது இல்லாமல் 16 + 4 இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷன் சி வராது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 164 வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 8. ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதான் இந்த சம்மு, ஒன்றுமே இல்லை, ஈஸியான சம் தான். டிவைட் 68 into 4 parts. 68 4 பகுதியாக பிரிச்சுங்க. அது எப்படிங்க அப்படின்னா இன் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் 4th part is 8 less than the product of the second and third part. அவ்வளோதான். இருக்குதா, ஆப்ஷனில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணாலே போதும் ஓகேங்களா. இப்போ 68 கேட்டிருக்காங்க, 68 68னா என்ன, டிவைட் 68 into 4 பார்ட்ஸ்னால் 4 ஏபி இருக்குது, 4 டேம் ஏபி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 4 டேம் ஏபி தான் கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். 10 சரிங்களா, 17 17 5 22 2ல் முடியுது, ஆனால் 8ல் முடிஞ்சிருக்கணும்.
ஆப்ஷன் ஏ வராது. ஓகேங்களா, அவ்வளோதான், வராது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 9 2 11, 11 + 6 17, 17 3 20, 0ல் முடியுது. அதனால் ஆப்ஷன் பியும் வராது. ஓகேங்களா, இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக 8ல் முடியுது. ஓகேங்களா, 8ல் முடியுது. டோட்டலி 68 வந்துடுது. பட் 68 ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் இருக்குதா, இல்லைனா நன் ஆஃப் திஸ் வேறு இருக்குது. இன்கேஸ் அடுத்த ஒரு குழு போகும்போது ராங்காக போயிடுச்சுன்னா ரன் ஆஃப் திஸ் போயிடும். அதனால் அடுத்த ஒரு குழு செக் பண்ணிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு குழு? த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு அண்டு ஃபோர்த்து பார்ட், அதாவது முதல் உறுப்பையும் 4வது உறுப்பையும் நீங்கள் பெருக்குங்க. பெருக்கி பாருங்கள். 14 × 20 எவ்வளோ வருது? 280ன்னு வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி செகண்ட் அண்டு தேர்டு பார்ட், அது 16ஐயும் 18ஐயும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 16 அண்டு 18. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 288 வரும். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? 8 லெஸ்ஸு, அதாவது இதுலேருந்து ஒரு 8 குறைவாக உள்ளது அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது மாதிரி ஆப்ஷன் ஏ பி சி நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது ரேர் கேஸ் தான். டிலையும் இதே மாதிரி ரிலேட்டடாக கேட்பாங்க. நம்ம வந்து சால்வ் பண்ணி மேட்ச் பண்ணி ஆன்சர் வருதா வரலையா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போலாமா? Question number 9 பாருங்க. 3 numbers are in AP. The sum is 15. ஸோ இந்த 3 நம்பர் இருக்காமா, அந்த 3 நம்பரை கூட்டினா 15. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பரில் 1 ஆட் பண்ணுறீங்க, செகண்ட் உறுப்பில் 3 ஆட் பண்ணுறீங்க, தேர்டு டேர்மில் வந்து 9 ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா ஜிபி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம ஏபி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஜிபி ஒரு சம்மு ஆட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பிஃபோர் தட் ஜிபினா என்ன, ஜிபியோட சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. ஜிபியோட சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏவாக இருக்கும், ஃபஸ்ட்டு டைம் ஏ, அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் எக்ஸட்ரா இப்படி இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டைமுக்கு தெரியும். ஆறுங்கிறது காமன் ரேஷியோ, அதாவது T2 / T1 இது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா ஜிபி, ஃபார்ம் ஆகாட்டி இது ஜிபி கிடையாது. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏன்னு சரியான விடைன்னு ரெட்டில் கொடுத்துட்டாங்க. நம்ம அது டேரெக்டாக அங்கே சால்வ் பண்ண வேண்டாம், டியிலேருந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டி எடுத்துக்கோங்க. -5. சரிங்களா, ஸோ வந்து -5 இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ -5 15 7 கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐ ஆட் பண்ணி பாருங்களேன் என்ன வரும் அப்படின்னு. இதை வந்து என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -5 15 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா என்னாச்சுங்க, 10ன்னு வருது, +7 17 அப்படின்னு வருது. ஸோ அதனால் 15 வரலையா, அதில் ஆப்ஷன் டி வராது. அடுத்தது ஆப்ஷன் சி போகலாம். -5 + 5 ஆட் பண்ணால் 10, அதாவது -5 + 5 ஆட் பண்ணால் 0 15. ஸோ 15 வருது. அது ஒரு செட் ஆஃப் சீரீஸ்க்கு 15 வருது. இங்கே கொடுத்துருக்க 15 தானே வந்துடுச்சு. அதே போல் 7 + 3 10, 10 + 5 15. ஸோ ஆப்ஷன் சி வரலாம். ஓகேங்களா, அடுத்த ஆப்ஷன் பி போலாமா. -5 -10 வந்துடுச்சுங்க. -10 + 15 போட்டிங்கன்னா 5 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாமா, அதை ஆட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்துடுது. ஸோ ஆப்ஷன் ஏ வரலாம். ஸோ 2 ஆப்ஷன் வருதுங்க, ஏவும் வரலாம், சியும் வரலாம். இப்போது ஒவ்வொரு நம்பர்லேயும் நம்ம 1 3 9 ஆட் பண்ணி பாருங்கள். 15ல் 1 ஆட் பண்ணி பாருங்கள், 16ஆக மாறிடும். 5ல் 3 ஆட் பண்ணி பாருங்கள், 8ஆக மாறிடும். -5ல் +9 போடுங்க, 4ஆக மாறிடும். இது ஒரு ஜிபியானா? ஆமாம், ஜிபி. பாருங்கள், 4 × 2 8, 8 × 2 16 ஜிபியாக வருது இல்லையா? சரி, இந்த செட்டில் வந்துச்சு. அடுத்த செட்டில் 3 5 7ல் பார்க்கலாமா. 4 8 16 ஆட் பண்ணால் வருதுங்க. ஸோ ரெண்டுமே ஜிபியாக ஃபார்ம் ஆகுது ஆஃப்டர் ஆடிங் கரஸ்பாண்டிங் 1 3 9 ஆஃப் தி நம்பர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். -5ல் ஒரு 1 ஆட் பண்ணால் 4, 5ல் 3 ஆட் பண்ணால் 8, 15ல் 9 ஆட் பண்ணால் 24ஆக மாறிடுது. அதனால் ஆப்ஷன் சி இஸ் ஏ
It's not a GP. So answer option A is the right answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10 வந்து the sum of n terms of two arithmetic progressions are in the ratio 4n plus 3, 5n minus 4, the ratio of their ninth term அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஜென்ரலி இப்படி கேட்டாலே எல்லாரும் n ஈக்குவல் டு 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் 4 9s are 36, 36 plus 3 39 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 9 ஈக்குவல் n ஈக்குவல் டு 9னா 9 5s are 45, 45 minus 4 41, அவ்வளோதான் ரேஷியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 39:41 வந்து கீழே ஆப்ஷன்ஸ்லேயே இல்லை. அதே மாதிரி நன் ஆஃப் திஸ் இருந்தால் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இது மாதிரி மீனிங் வந்து இது கிடையாது. ஸோ 9th டேர்ம்னா என்ன மீனிங்? 9th டேர்ம் அப்படிங்கிறது பாருங்கள். 9th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 2 4 6 8 10 அப்படி இருக்குது. இப்போ 9th டேர்ம், அதாவது இதான் வந்து 5th டேர்ம், T5 தானே. இப்போ T5 என்னான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் சீரீஸு T5 கண்டுபிடிச்சிடலாம். பட் தெரியாத சீரீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் கூட்டிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 13 வந்துடுதா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10 மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள், 20 ஆயிரும். இந்த 20ஐயும் 30ஐயும் டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கள், 10ன்னு வந்துடும். அப்போது 5th டேர்ம் வந்து 10ங்கிறது சரியாக வந்துருச்சா? அப்போ என்ன சொல்கிறோம்? 9th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 to 9 வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸு 1 to 8 வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ அதுதான் இங்கே செய்ய போகிறேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். பாருங்கள் இப்போ பண்ணலாமா? எப்படி செய்யணும்னு பாருங்கள். 9th டேர்முங்க ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிங்கன்னா n ஈக்குவல் டு 9ன்னு போட்டுருங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? 9 4s are 36 plus 3 39 அப்படிங்கிற ரேஷியோ ஃபார்ம் ஆயிடும். 9 ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 9. ஸோ 9 5s are 45 minus 4 41. இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அடுத்தது n ஈக்குவல் டு 8 போட்டுருங்க. 8 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 8 4s are 32 plus 3 35 மாறிடும். 8 5s are 40, 40 minus 4 36. இந்த ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்டு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ வருது? 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4. 41ல் 36 5. ஸோ 4:5 is the right answer. ஆப்ஷன் ஏ 4:5 is the right answer. இப்போ ஒரு கொஷின் கேட்கலாம், சார் 9th டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இன்கேஸ் 209th டேர்ம் கேட்டால் என்ன பண்ணுறது? எப்படி இப்போ n ஈக்குவல் டு 209 போடணும், n ஈக்குவல் டு 208 போட்டு சால்வ் பண்ணால் எவ்வளோ சிரமம் வரும்? வீட்டில் போட்டு பார்க்குறீங்களா? அது கால்குலேட்டரை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? சேம் ஆன்சர் தான் வரும். 4:5 தான் வரும். கால்குலேட்டரில் ஒரு பிக் நம்பர்ஸ் வரும், வந்துட்டு போகுது. அப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4:5 தான் வரும். அப்போது எந்த ஒரு டேர்ம் கேட்டாலும் இந்த பர்டிகுலர் சம்ஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் n தான் ஆன்சர் வரும். இது ஒரு ஷார்ட்கட், புரியுதுங்களா? அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் n தான் ஆன்சர் வரும், புரியுதுங்களா? எப்படி சால்வ் பண்ணி எந்த டேர்ம் கேட்டாலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ தான் ஆன்சர் வரும், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 11. An athlete runs 65 km race at the starting speed of 8 km per hour and increase the speed 50% every 1 hour. Find time taken by the athlete to complete the race. அதாவது 65 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, சரிங்களா? 65 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த தூரத்தை அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அதுலேருந்து 50% அதிகப்படுத்திக்கிறாரு. இப்படியே போனார்னா எத்தனாவது மணி நேரத்தில் அவர் ரீச் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு 1 hour. ஃபஸ்ட்டு 1 hourல 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார். செகண்ட் ஹவரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 50% அதிகம். 50% எவ்வளவு? 4. 8 + 4 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவார். தேர்ட் ஹவர்ஸில் 12லேருந்து எகெயின் 50% ஆட் பண்ணுங்கள். ஸோ 12ஓட 50% 6. 12 + 6 18, ஓகேங்களா?
4th ஹவரில் 18ஓட ஒரு 50% எவ்வளவு 9. ஸோ 18 + 9 27. ஸோ 4th ஹவர். 5th ஹவர் போய் பாருங்களேன். 27ல் பாதி போட முடியாது, ஃப்ராக்ஷனாக போகிறோம். அது 5th ஹவர் போக வேண்டாம். இப்போது இந்த 8 + 12 + 18 + 27 வந்து ஆட் பண்ணுங்கள், 65 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா? இப்போ 65 கிலோமீட்டர் 4th ஹவர்லேயே ரீச் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் 4 இஸ் தி ரைட் ஆன்சர், நாட் சி. 7 ஹவர்ஸ் கிடையாது, 5 ஹவர்ஸும் கிடையாது, 6 ஹவர்ஸும் கிடையாது. புரியுது இல்லையா? 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர்னா அவர் 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகிறார்? 8 கிலோமீட்டர் தான் போகிறாரு. அதே மாதிரி அடுத்த 1 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 12 கிலோமீட்டர் போவார். இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா 65 கிலோமீட்டர் கிடச்சிருது. ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் 4வது மணி நேரத்தில் அவர் ரீச் ஆகிறாரு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 12. A person gets starting salary 10,000. சரிங்களா? 10,000. ஸோ 10,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1 லட்சம் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? every 6 months gets an increment 1,000 rupees. Find the amount he would get at the end of the 5 years. அதாவது நான் மாதம் வந்து 10,000 சேலரி வாங்குகிறேன், 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து 1000 ரூபா எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட்டு வராங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படி தான் கேட்குறேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய டோட்டல் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அமௌண்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணிக்கலாமா? என்னன்னு பாருங்கள். 1,000 rupees வந்து மந்த்லி சேலரி, 10,000 rupees வந்து சேலரி வாங்குகிறேன். சரிங்களா? எத்தனை மாதத்துக்கு வாங்குகிறேன்? 6 மாதத்துக்கு வாங்குகிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து 1000 ரூபா இன்க்ரிமெண்ட் ஆகிடுது. அடுத்த ஒரு 6 மாதத்தில் 11,000 ரூபா இன்க்ரிமெண்ட் ஆகிடுது. சேலரி மாறிடுச்சு. அது ஒரு 6 months. இப்படி ஒரு பெரிய ஃபிகர் நம்ம போட வேண்டாம். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோஸ், இந்த 3 zeros காமனாக இருக்கிற 3 zeros-ஐயும் இந்த 3 zeros-ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 10 ரூபான்னு ஆயிரும், 1 ரூபா இன்க்ரிமெண்ட்டுன்னு ஆயிரும். புரியுதுங்களா? இது மாதிரி போனீங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம் ஃபாஸ்ட்டாக. அப்போது 10 ரூபா, சரிங்களா, இன்ட்டு 6 மாதம். அடுத்த ஒரு 6 மாதத்தில் 11 ரூபா இன்ட்டு 6. ஸோ 2வது உறுப்பு கிடைச்சிருச்சு. கடைசி உறுப்பு என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ 5 வருஷத்தில் 6 month அப்படிங்கிறது 2 times வரும். அப்போ 5 × 2 10 அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 உறுப்புகள் உள்ளே இருக்குது, 10 times இருக்குது. பார்த்துங்க, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18. ஓகேங்களா? ஸோ 19ல் வந்து முடியுங்க. ஸோ 10 to ஒரு 10லேருந்து ஆரம்பித்து இன்னொரு 10 ஆட் பண்ணால் 19ல் 19 × 6, அதான் லாஸ்ட்டு டேர்மில் வந்து முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்மு தெரியும், செகண்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட்டு டேர்ம் தெரியும். n எவ்வளவு? அதுவும் 10ன்னு தெரியும். டேரெக்டாக சம்ம பண்ணிடலாமா? சம்ம ஃபார்முலானா S10 ஃபார்முலா n/2. n/2னா 10/2. a + l. ஏங்கிறது 60 ப்ளஸ், ஸோ 19 × 6 எவ்வளோ? 19 × 6 எவ்வளோங்க? ஸோ 60, 54, 114 வந்துடும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 × 174. நான் சொல்லியிருக்கேன், ஒரு எண்ணை 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா பெருக்க தேவையில்லை, 2ஆல் வகுத்தா போதும். இப்போ 174 2ஆல் வகுத்துருங்க. 8 2 16 பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், 8 2 16 வந்துடுதா? ஓகேவா? மீதி எவ்வளோ இருக்குங்க? 1 இருக்குது, 14. 7 2 14. அப்போ அங்கே இருக்க 3 0 ஆட் பண்ணிடுங்க, ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? 8,70,000. ஸோ யூ கேன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 817 வரும். நம்ம ஏற்கனவே 3 0 எலிமினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த 3 zeros ஆட் பண்ணிங்கன்னா 8,70,000 அப்படின்னு வந்துடும். ஸோ டோட்டலாக நீங்கள் 8,70,000 சால்வ் பண்ண தேவையில்லை, அப்படியே ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ இது ஒரு உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனாக என்னன்னு தெரியாமல் இருக்கிறது இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்ஸை எந்த ஒரு டவுட் இல்லாமல் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50லேருந்து ஒரு 100 சம் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து ஷேர் பண்ணிடணும். நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.